பெரியப்பா வணக்கம். சொல்றாங்க. அரசியல் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நீங்க களை எடுக்கிறீங்க. அதே போல தொல்லியலையும் வரலாற்றிலையும் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நான் களை எடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பாதையில பயணிச்சு தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பேன்னு நம்ம பெரியப்பா பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் மீது உறுதியேற்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றை ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சிருக்கு? அதுதான் இது உட்கார மாலை. எப்படின்னா, என் மகளுக்கு ஒன்று சொல்லுவேன், அந்த ஆரிய திராவிடத்தை களை எடுக்கிறத விட அந்த களை எடுக்கிற இடையிலிருந்து நம்ம பயிரை தனியாக எடுக்கிறதா இப்போ முதன்மையான வேலையாக இருக்கு. என்னன்னா, திட்டமிட்டு தமிழரின் அடையாளங்களை, தமிழர் வரலாற்றை இவர்கள் மறைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு உதாரணமாக, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற எல்லா இனங்களும் வந்து குடியேறியவர்கள். இது ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆங்கிலத்தில் கட்டுரை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். இப்படி இருந்த ஒரு இனக்கூட்டம் சிறுக சிறுக சிதைந்து வீழ்ந்ததற்கு காரணம் மொழி திரிவு. வெள்ளையாக இருக்கிறவன் மொழி ஒரு பெருமைக்குரியது, சிறந்தது என்று கருதி நம் தாய்மொழியோடு பிறமொழி கலந்து கலந்து பேசியதால் பிளந்து பிரிந்து சிதைஞ்சிட்டோம். அப்படி வரும்போது இப்போ ஒரு கேள்வி அண்ணன் கேட்குறேன், சிவன் யாருன்னு சொல்லுங்க. யாருடைய இறை? முருகன் யாருடைய இறை? சரி, இந்த பெருமாள் யாருடைய இறை? பெருமாளுங்கிற சொல் எந்த மொழி சொல்? 63 நாயன்மாரில் தமிழனை தவிர வேறு மொழிக்காரன் வேணா இருக்கானா? 12 ஆழ்வார்களில் யாராவது வேறு மொழிக்காரன் இருக்கானா? 18 சித்தரில் வேறு யாராவது இருக்கானா? ஆமாம், ஆண்டாள் பாசுரம் எதில் பாடப்பட்டது? ஆண்டாள் கோயிலில் இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழில் பாடப்படுதா? அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய பெருமாள் எங்களுடைய மாயவன், எங்களுடைய மாயோன், எங்களுடைய கண்ணன். நாங்கள் வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையாக அழைச்சான். அதான் நீங்கள் வணங்குகிற பெருமாள் திருமால். நீ என் தெய்வத்தை என்ன கும்பிட்ற, கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கையில் எடுத்தவன் முருகனை விட்டான். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் என்று கடைசி வரை அடையாளப்படுத்திட்டான். இத்தனை கட்சி இருக்கும்போது நம்மளை மட்டும் இவன் தமிழனுக்கான கட்சின்னு தள்ளுறது மாதிரி நம்ம மூதாதை முருகனையும் அவன் தள்ளிட்டான். ஏன் விட்டு போயிருக்கான்னா, பாவம் தமிழங்களுக்கு அவராது இருக்கட்டும்னு விட்டுருக்கான். கோகுலுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். இதில் மறைக்கப்பட்ட வரலாறு முன்னதை விடு. இப்போதைக்கு உனக்கு வீரன் என்றால் யார்? மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்போ எங்கள் பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கம், இந்த பெரும்பிடுகு, முத்தரையர், பண்டாரவண்ணிய, எங்கள் பாட்டங்களாம் இருக்கேன் இல்லை. மருதுபாண்டி, எங்கள் அப்பத்தா, வேலுநாச்சியாரெலாம் ஒட்டடை குச்சி வச்சு வீடை ஒட்டடை அடிச்சுட்டு இருந்தாங்களா? அவங்க வாழும் வேல் வச்சு சண்டை செய்யலையா? அவ்வளோதான் வரலாறு. சான்சி ராணி அவள் தான் வீரப்பெண். நம்ம பாட்டி பிறந்து, வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டு கழிச்சு தான் அவன் பிறக்கிறான், மணிக்கர்ணைங்கிற பெண். அப்போ நீ என்ன எழுதியிருக்கணும்? வரலாற்றை எப்படி கொடுத்துருக்கணும்? வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணி எழுதுறதுக்கு பதிலாக தென்னாட்டின் சான்சி ராணின்னு எங்கள் பாட்டியை எழுதிட்டேன். வல்லபாய் பட்டேலை நீ படிச்சுட்டு வர, நம்ம பாட்டை வஉசியை நீ படிச்சிருக்கிய? வஉசியை விட பெரியதா வல்லபாய் பட்டேல்? மாடு செக்கை இழுக்கிறதுக்கு எவ்வளவு திணறுன்னு பார்த்துருக்கிய? மண்ணின் விடுதலைக்கு ஒரு மனுஷன் இழுத்துருக்கிறாரு. அந்த செக்கை நீ பார்த்துருக்க வாய்ப்பில்லை, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் இருந்த சிறைக்கு அறையில் அடுத்த அறையில் இருந்தவன் நான். அந்த சிறையில் கோவையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த அறை, அதுக்கு பக்கத்தில் பேரனாக இருந்த அறை இருக்கு. இப்போ எங்கள் ஐயா மணியரசன் சொல்கிறாங்க, நம்ம பாட்டன் இந்திய தேசிய விடுதலைக்கு செக்கில் தான், நாம் தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடுறோம். என்ன ஒற்றுமை? அவன் இந்த அறையில் இருந்திருக்கான், நம்ம இந்த அறையில் இருக்கிறோம், அவ்வளோதான்.
அவர் இழுத்த செக்கு இன்னும் இங்கே ஒரு நினைவாக வச்சுருக்கான். அந்த செக்கை வச்சுருக்கான். அதை தொட்டு நாங்கள் பார்ப்போம். சரி, நம்ம பாட்டை இந்த செக்கை எழுதிருக்கான்னு. அவரை விட பெரிய ஈகம் செஞ்சவர் இருக்கான்னா. அவர் அப்பா வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். அன்னைக்கு ஒரு நாள் நேர்னிக்க அன்னைக்கு காசு 50,000. இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்திருக்கான் பாரு. அவ்வளவு சொத்தையும் நாட்டு விடுதலைக்கு விற்றுட்டு கடைசியாக மன்னனை விற்று சாப்பிட்டவன். அவனை விட வல்லபாய் பட்டேல் பெரியால 3000 கோடியில் செலவு வச்சுருக்க. எங்கள் பாட்டனுக்கு என்ன வச்சுருக்க? அப்போ வரலாற்றில் மறக்கடிக்கப்படுறோம். இவங்களுக்கு புரிது நினைக்கிறேன். உலக அதிசயங்களே ஆகச்சிறந்த அதிசயம் பெருவுடையார் கோயில் தான். நம்ம பாட்டம் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தான். நம்மளால் அரசியலாக வென்று அதை நிறுவி கொண்டு வர முடியல. இப்போ உலக தாய்மொழி நாள் எதுன்னு சொல்லுங்கள், எந்த நாள்னு சொல்லுங்கள்? February 10. 10 எவ்வளவு? 21. இந்த 21 ஏன்னு சொல்லு. யாரோட போராட்டத்துக்கு அந்த நாள் அறிவிக்கப்படுது? February 21. பங்களாதேஷுங்கிற பங்காள மொழி எப்போ வந்துச்சு? தமிழ் மொழி எப்போ வந்துச்சு? இந்திங்கிற மொழியினுடைய அந்த வாழ்நாளை இன்னும் வந்து 500 ஆண்டையே தொடலை. நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியை திணிக்கும் போது 1935 மொழி போராட்டம் வந்துருச்சு. என் மகன் கூட சொல்கிறான், தாளமுத்து நடராஜன்னு சொல்கிறான். நடராஜன் தாளமுத்து. நடராஜனுக்கு பிறகுதான் தாளமுத்து உயிரீகம் செய்கிறார். இங்கே நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. இயலிசை நாடகம் அப்படின்னு இயலிசை நாடகம்ங்கிறோம். முதல்ல தோன்றியது இயலா இசையா நாடகமா? முதல்ல தோன்றியது நாடகம், அதற்கு பிறகு இயல், அதற்கு பிறகு இசை. சும்மா அப்படி சொல்கிறதுக்கு இந்த ரைமிங்காக வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இயலிசை நாடகம், நாடகம் இயல் இசை. அது மாதிரி நடராஜன் தாளமுத்து. அப்போது 1935 தொடங்கிய மொழி போராட்டம் 800க்கும் மேற்பட்ட ஈக மறவர்கள் உயிரீகம் செய்து போராடி இந்தி திணிப்பை எதிர்த்தோம். உண்மையிலேயே தாய்மொழி நாளாக நடராஜன் இறந்த நாள் தான் வந்திருக்கணும். ஏன் வரல? பங்களாதேஷ் வங்க மொழிக்கு ஏற்பட்ட போராட்டம்ங்கிறது ரொம்ப சின்ன போராட்டம். அதே February 21 தாய்மொழி உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க காரணம் என்ன? அவன் கிளைம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு நாடு வந்தோன்னா அதை கிளைம் பண்ணி அதை போட்டு கேட்டு வாங்கிடுறான். நம்மளுக்கென்று இருந்த அதிகாரம் அதை பேசலை. ஏன்னா ஆட்சியில் இருந்தவன் எவனும் தமிழன் இல்லை, தமிழனுக்கானவனும் இல்லை. நீ எதிர்த்தது எதை எதிர்த்த? இந்தியாங்கிற நாடு பெரிய நாடு தெற்காசிய கண்டத்தில் பிராந்தியத்தில். இவன் சொன்னாதான் அது வந்து அங்கீகரிக்கப்படும் உலக தாய்மொழி நாளா. அவன் தாய்மொழியை நீ எதிர்த்துட்ட. பங்களாதேஷ் ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தொகை கொண்ட நாடு, வங்க மொழியை கொண்ட நாடு. அந்த நாடு அவன் எதிர்த்தது உருத. இஸ்லாமிய மக்களின் மொழியை ஒரு இஸ்லாமிய மக்களின் மொழி இன்னொரு இஸ்லாமிய உருதை எதிர்த்துட்டான். அதனால தன் தாய்மொழியை எதிர்த்த தமிழை நிராகரிச்சுட்டு உருதை எதிர்த்த வங்காள மொழியை உலக தாய்மொழி நாளாக அங்கீகரித்து விட்டான். எவ்வளோ பெரிய வரலாற்று திரிவுன்னு பாரு. ஒன்றும் இப்படி திட்டமிட்டு மறைக்கப்பட்டதுனால இப்போ வரைக்கும் பெருவுடையார் கோயிலில் திராவிட கட்டடக்கலைன்னு தான் சொல்லுவான். 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாங்கிற சொல் எது, நாடு எது, இந்த நிலப்பரப்பு எது, திராவிடம்ங்கிற சொல் எது இருக்கா? இந்துங்கிற சொல் இருக்கு தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. இந்துனா என்ன? நிலவுனாலும் மதியனாலும் நிலவு, இந்து நாள் நிலவு. ஆனால் இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். இந்து மதி. கார்னாலும் மேகம்னாலும் மேகம், கார் மேகம். இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தமிழில் தான் அந்த அழகு உண்டு, அந்த சுவை உண்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கீழடி 2800 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தமிழருடைய நாகரிகம், அந்த வாழ்வியல் அடையாளங்களை இந்த கூட்டம் திராவிட நாகரிகங்குது, அந்த கூட்டம் இந்திய நாகரிகங்குது. ஒருத்த நாக்கு கூட பேச மாட்டேங்குது தமிழர் நாகரிகம்னு. அதை தான் என் மகன் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நாம் வந்து ஒரு தூய தமிழ் மகன் அதிகாரத்தில் ஏறி உட்காரும்போது ஒருத்தனுக்கு இது வந்து இந்திய நாகரிகம் என்றோ திராவிட நாகரிகம் என்றோ சொல்ல துணி வருமானு மட்டும் பாரு. சொல்ல மாட்டான். தந்தை சொல்லு பார்ப்போம். இப்போ சொன்ன திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான். திராவிடம்னா என்ன,
தமிழ் தேசியம்னா என்ன? இப்போ என்ன தெரியுதுன்னா, உனக்கு இதுவும் சரியாக தெரியல, இதுவும் சரியாக தெரியல. உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. அதை தான் என் மக சொல்கிறா, மீட் எடுக்கணும். ஒன்றை நீங்கள் நம்பிக்கையோடு பார்க்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மொழியை என் பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அதனால் இப்போ மக செய்கிறது சாதாரண வேலையாக தெரியும். வரலாற்றில் பெரும்பணி, அந்த ஆய்வு, இது எப்படி ராமகலன் இந்த இருக்கு பெரியப்பான்னு எடுத்து காட்டிடுவா. அதனால் தேடல் அவசியம். நம்முடைய வேர் தேடி நம்ம பயணிக்கணும். அந்த பயணத்தை என் மகள் செய்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வேற